உங்கள் முழு பேர் என்ன? முகமது சலீம் சார். உங்கள் அப்பா பேர்? முகமது அன்சாரி சார். என்ன வேலை செய்கிறாரு? ராமநாதபுரத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு சார். நீங்கள் அன்றைக்கி காலேஜ் போகும்போது அசோக் உங்ககிட்ட என்ன சொன்னார்? சுரேஷ்ட சில விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டியிருக்கு, காலேஜுக்கு வரலான்னு சொன்னான் சார். நீங்கள் திரும்பி வரும்போது அசோக் இருந்தாரா? இல்லை சார், அதுக்கப்புறம் அசோக் நான் அடுத்த நாள் தான் பார்த்தேன். உங்களை தவிர யாருமே அசோக்கை ஒரு வாரமாக பார்க்கல. நீங்கள் தான் கடைசியாக பார்த்துருக்கீங்க. சாரி சார், சொல்ல மறந்துட்டேன். அசோக்கோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தரோட பொண்ணு இங்கே எஸ்ஏஎம்ல தான் தங்கி படிக்கிறா. பேர் பிரியா. கொஞ்ச நாளாக அசோக் அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருந்தான். இந்த விஷயம் ரூபாக்கு தெரியாது. அன்னைக்கு அவளும் வர்றதா சொன்னான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் என் டேடியை பார்க்க வந்தப்போ மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் டேடி ஒரு ஃபைல் கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுக்கறதுக்காக அசோக் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் சுரேஷை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அசோக்கை பார்க்கவே இல்லை. சார், என்ன சர்க்கரையாதியா உனக்கு? எத்தனை வாட்டி போவ? அடக்கிட்டு உட்காரு. ஐயா உன்னை அப்பவே கேட்டார். சொல்லுங்க. சுரேஷை பார்த்ததும் அசோக் ஏன் பதட்டமானாருன்னு தெரியுமா? ஏதோ சின்ன பிரச்சனை, அதை பேசி தீர்க்கறதுக்காக சுரேஷ் வந்திருக்கான்னு சொன்னான். இப்போல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் என்னாச்சு? அசோக் டின்னருக்கு போகிற பிளானை மாற்றிட்டு என்னை அங்கேருந்து அவசரமாக அனுப்பி வச்சான். சுரேஷை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அசோக் டென்ஷன் ஆனாருன்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக தெரியும். சுரேஷ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவன் தான் டின்னருக்கு போகலான்னு கூப்பிட்டான். தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் வர வேண்டியிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ, நான் சதீஷ் பேசுகிறேன்டா. எந்த சதீஷ்? சீனியர் சதீஷ் பேசுகிறேன்டா. சரி, எனக்கு அசோக்கோட வீட்டு அட்ரஸ் வேணும் எனக்கு. மொக்க, அது அவங்ககிட்டே கேள்றா. டேய், நான் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன்டா. டேய், ஹலோ ஹலோ. ஹலோ ரூபா, அசோக். தயவு செய்து நான் சொல்கிறத கேளு ரூபா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அசோக், எனக்கு சுரேஷ்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்குமெண்ட் வந்து அவனை அடிச்சிட்டேன். கீழே விழுந்து அவன் செத்துட்டான். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டேன் ரூபா. அசோக், என்னென்னமோ சொல்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு, நான் இப்பயே வீட்டுக்கு வரேன். வேற ரூபா, உங்க யாரையும் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. உனக்கு உண்மையா இல்லை, என் பேரண்ட்ஸ்க்கு உண்மையா இல்லை. இது வரைக்கும் தப்பா மட்டுமே நடந்துட்டு இருக்கேன். முக்கியமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ரூபா. என்னை மன்னிச்சிடு. அசோக், ரொம்ப சாரி ரூபா. என்னை மன்னிச்சிடு ரூபா. ஏன் அசோக் இப்படி எல்லாம் பேசுற? போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னா? இல்ல ரூபா, அவசியம் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளை எனக்கும் சந்தோஷம் இல்லை, மற்றவங்களுக்கும் சந்தோஷம் இல்லை. பாவம் சலீம், நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவனு சந்தேகப்படுறாங்க. அவங்ககிட்டயும் சொல்லிடு. போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்ககிட்ட பேசணும் தோணுச்சு. பாட தைரியம் இல்லாம சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அசோக் ப்ளீஸ், சொல்றது கேளு. தேங்க்ஸ் ஃபார் எவரிதிங் ரூபா. அசோக் ப்ளீஸ். அசோக், அசோக்.
சின்ன பிரச்சனையில் சுரேஷ் அடிக்க போய் அவன் இறந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் பாடியை புதைச்சிட்டேன். போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன். யாரை பார்த்தாலும் மாட்டி விட்டுடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு உண்மையாக இல்லை, என் லவ்வருக்கு உண்மையாக இல்லை. வாழ தைரியம் இல்லாதனால சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. இதுக்காக யாரையும் தண்டிச்சிடாதீங்க. இது உனக்கு எப்படி கிடைச்சது? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். என்ன சந்தேகப்பட்டு என்கொயரி பண்ணாங்க. இப்போ தான் வந்தேன். வீடு திறந்தே இருந்துச்சு. இந்த லெட்டர் டேபிளில் இருந்துச்சு. நீங்க வரும்போது ஷோக் இல்லையா? இல்லை, வீடு முழுக்க தேடினேன், காணோம். உன்னை எதுவும் காண்டாக்ட் பண்ணானா? எனக்கு அசோக்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நான் மறைக்கிறதா போலீஸ் நினைக்கிறாங்க. சென்னையை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் எழுதி வச்சிருக்கிற மாதிரி தப்பாக எதுவும் பண்ணிக்கிறதுக்குள்ள அவனை தடுத்து அவனு ரூபா. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அசோக் முட்டாள் கிடையாது. நீ அசோக் மாதிரி பேசுவல. இரு, கேண்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரூபா, நான் தான் கேண்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அடி எதுவும் பட்டுருச்சா? நீ அசோக் மாதிரி பேசுவல. இப்போ பேசி விளையாடுற மூடில் நான் இல்லை ரூபா. நானும் விளையாடல சலீம், சீரியஸாக தான் கேட்குறேன். நீ அவனை மாதிரி பேசுவல. ஓ, அன்றைக்கி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசினேன். அதை வச்சு இப்போ என்ன சந்தேகப்படுறியா? சரி, நான் அசோக் மாதிரியே பேசுவேன். அப்போது அவன் கையெழுத்தில் இந்த லெட்டர் எழுதுனது? ரூபா, பின்னாடி யாரோ நிற்கிறாங்க. அசோக் மாதிரி தெரியுது. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்திருக்கான். நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சலீம்,